சார் கார் க்ளீன் பண்ணியாச்சு சார். சரிப்பா, நாளைக்கு வந்துடும். ஓகே சார். அதுக்குள்ளே காரில் ஸ்க்ராட்ச் போட்டிங்க. செல்வி, இந்த கேஸ் கொண்டு வந்தாங்கன்னா இந்த ரேக்கில் காசு வச்சுருக்க எடுத்து கொடுத்துரு. சரிங்க, கொடுத்துட்றேன். என்னாச்சு தம்பி? அது சார் ஒரு நிமிஷம் இங்கே வாங்களேன். ஐயோ, என்ன தம்பி இது கேரள? இப்போ தான் வாங்கினீங்க, அதுக்குள்ளே கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம்ல தம்பி. நைட் இங்கே வண்டியை விடும்போது எந்த ஸ்க்ராட்சும் இல்லை, அதுக்கப்புறம் தான் இருக்குது. என்ன தம்பி நீங்கள் ராத்திரி வண்டியை கொண்டாந்து நிறுத்தும் போது இல்லைன்றீங்க, அதுக்கப்புறமா சாத்தி இருந்த கேட்டுக்குள்ளே வந்து யார் கேரள் போட போகிறாங்க? அதான் சார் எப்படின்னு தெரியல. சார் நீங்கள் ஏதாவது புரியல? இல்லை நீங்கள் வண்டி விடும்போது இல்லை உங்களுக்கு தெரியாமல் ஸ்க்ராட்ச் எதாவது இருக்கலாம்ல சார்? தம்பி, நேற்று நைட்டு வண்டியை கொண்டாந்து நிறுத்தும் போது நான் தெளிவாக தான் இருந்தேன், போதையில் ஒன்றும் இல்லை சார். நான் அப்படி சொல்ல வரல சார். வேறு எப்படி சொல்ல வரீங்க? சார் சார் இதில் தான் சார் ஸ்க்ராட்ச் இருக்குது பாருங்க. காரோட பெயிண்ட் மார்க் கூட இருக்கு பாருங்க. தோ இங்கே பாருங்க. ஆமாம், நேற்று நைட்டு இருட்டில் பைக்கை கொண்டாந்து நிறுத்தும்போது தெரியாமல் பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். சாரி. என்ன சார், வண்டி வாங்கி ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ளே? ஐயோ, நீங்கள் அதுக்கு ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. அது என்ன செலவாகுதுன்னு சொல்லுங்கள், நான் பண்ணி கொடுத்துட்றேன். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார். அடுத்த வாட்டி அது வண்டி விடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விடுங்க, இப்படி கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. தம்பி, அடுத்த வாட்டி வண்டியை கொண்டாந்து நிறுத்தும்போது பார்த்து நிறுத்துங்கன்னு சொல்கிறதோடு நிறுத்திக்கங்க. கேர்லெஸ்ஸாக அது இதுன்னு தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விடாதீங்க. நீங்கள் பாட்டுக்கு நோவாமல் காரை கொண்டாந்து நிறுத்திட்டு போயிடுறீங்க. ஒருத்தரும் இந்த சின்ன கேப்புக்குள்ளே பைக்கை வெளியில் எடுத்து உள்ளே கொண்டாந்து நிறுத்துறதுக்குள்ளே நான் படுற அவஸ்தை எனக்கு தான் தெரியும். அதுக்காக புது வண்டியை வெளியே நிறுத்த சொல்கிறீங்களா? புது வண்டியை வெளியே நிறுத்த சொல்லிங்க. நான் என் பைக்கை உள்ளே கொண்டு வரதுக்கு வெளியில் எடுக்கிறதுக்கு வசதியாக கொஞ்சம் தள்ளி நிறுத்துங்கன்னு தான் சொல்கிறேன். சார் இதுக்கு மேலே ஒட்டி விட்டா நான் எப்படி சார் வெளியே இறங்க முடியும்? உங்களுக்கு இறங்குறது தான் கஷ்டம், எனக்கு உள்ளே கொண்டு வர்றது வெளியே கொண்டு போகிறதே கஷ்டங்கிறேன். சார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் சார் நிறுத்தணும். அப்போ கீரல் விழுந்தா நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். என்ன சார் அசால்ட்டாக பேசுகிறீங்க? உங்கள் பைக் செலவு பண்ணுற மாதிரி 5-10 முடிஞ்சிடாது. கம்பெனியில் பில்லை தீட்டுவான். இது 5-10வா? என்ன பைக்கு நகை உங்களுக்கு என்ன அவ்வளோ கேவலமாக இருக்குதா? ஒரு பிரேக் ஒயர் மாற்றினாக்க 300 ரூபா, ஒரு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணால் 950 ரூபா சார்ஜ் பண்ணுறான். நீங்கள் பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்கீங்க. விடுங்க சார், எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆச்சு. I know you guys are working hard, but இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் தேவைப்படுது உங்ககிட்ட இருந்து. நெக்ஸ்ட் மந்த் நம்ம கிளைண்ட்டோட ப்ராஜெக்ட் டெமோ. ஐ ஹோப் எவ்ரிஒன் இஸ் அவேர் ஆஃப் இட். Ishwar, as a senior programmer, you have the responsibility. I hope you understand the situation. Yeah. I think it's time to prove ourselves. So guys, let's start this soon. சார் காலைல ஏதோ டென்ஷனில் சாரி சார். சார் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுங்களா? நீங்கள் கேட்டது தப்பு இல்லை தம்பி. புது காரில் கேரள் விழுந்தா யாருக்குமே கோவம் வரதான் செய்யும். எடுங்க சார், எதுக்கு அதை பற்றி பேசிட்டு. நீங்கள் கார் ஓட்டிங்களா சார்? நல்லா ஓட்டுவேண்ணே. அப்போ நீங்கள் ஒரு கார் வாங்கிடலாமே. எதுக்கு தம்பி வீணா ஆடம்பரம்? அட்லீஸ்ட் ஒரு நல்ல பைக்காவது வாங்கலாமே. இப்போ இருக்கிற வண்டிக்கு என்ன குறைங்கிறீங்க சார்? என்னைக்காவது அந்த வண்டி ஒரே கிக்கில் ஸ்டார்ட் ஆயிருக்கா? தம்பி, ஒரு 4 மிதிக்கு அலுப்புப்பட்டு தேவையில்லாமல் செலவு பண்ணக்கூடாது. ஏன் சார் இவ்வளோ சிக்கனம்? இது சிக்கனம் இல்லை தம்பி, சேவிங்ஸ். பொண்ணை பெற்று வச்சுருக்கேன்ல, கல்யாணத்துக்கு சேர்க்க வேண்டாமா? கரெக்டு தான் சார், ஆனால் நமக்கும் செலவு பண்ணிக்கணும்ல.
நான்லாம் என் பொண்டாட்டி ஒரு பொருள் ஆசைப்பட்டான்னு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே அதை வாங்கி வந்து கொடுத்துருவேன். இப்போ கூட பாருங்கள், அவள் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் காரே வாங்கினேன். அது நீங்கள். நான் என் பொண்டாட்டியை டெலிவரிக்கே ஸ்கூட்டரில் தான் கூட்டிகிட்டு போனேன். இப்போ என் பொண்டாட்டி ஒன்றும் நல்லா இல்லையா? ஸ்கூட்டரா? சார், உங்களை மாதிரிலாம் என் ஒய்ஃபை ரிஸ்கில் போட எனக்கு தெரியும் இல்லை சார். நமக்கு யூஸ் ஆகாத சேவிங்ஸ் என்னத்துக்கு? தம்பி, நீங்கள் ஆர்வத்தில் பேசுகிறீங்க, நான் அனுபவத்தில் பேசுகிறேன். தேவையில்லாமல் வீணாக ஆடம்பர செலவு பண்ணுறதுல பெருமை இல்லை. இன்றைக்கி நீங்கள் 2 பேர் இருக்கீங்க, நல்லா தான் இருக்கும். நாளைக்கே உங்கள் ஒய்ஃபுக்கு டெலிவரி ஆகிடுச்சின்னு வச்சுங்க, அப்போ தெரியும் சேமிப்போட அருமை. அந்த பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, அது இதுன்னு செலவு இழுத்துக்கிட்டே போகும். அதே பொம்பளை பிள்ளைய போச்சுன்னு வச்சுங்க, சுத்தம். அதை வளர்த்து அழகி படிக்க வச்சு அதுக்கு ஒரு கல்யாணம் காட்சி அப்படின்னாக்க நகை நட்டு சிரிசை நடத்தி அதுக்கு வளகாப்பு செலவு, டெலிவரி செலவு, பேரம்பேத்திக்கு மொட்டை அடிக்கிறது, காது குத்துறதுன்னு சாகிற வரைக்கும் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா ஓரளவுக்கு சேமிச்சதுக்கப்புறம் தான் பிள்ளையே பற்றிருக்கு. இப்போ அந்த பிள்ளைக்கு கல்யாணம்னா நான் இன்னும் எவ்வளோ சேமிக்கணும்? சார், என்ன சார் பேசுகிறீங்க? கல்யாணம்னாலே ஆடம்பரமாக தான் பண்ணுமா என்ன? நான் கூட ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக தானே இருக்கோம். அதுக்காக என் பொண்ணுக்கு ஒன்று மாதிரி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணணுங்கிறியா? சார், நான் அப்படி சொல்ல வரல. வேறு எப்படி? உங்களுக்கு ரியாலிட்டி புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொன்னேன். புரிஞ்சுக்கிட்டேன் தம்பி, நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என் வயசுக்கு சரிசமமே இல்லாத ஒரு சின்ன பையன் கூட உட்காந்து தண்ணி அடிச்சது தப்புன்றது. சார், என்ன சார் இதுக்கு ஏன் சார் டென்ஷன் ஆகுறீங்க? சார், அட்வைஸ் பண்ணுறதுக்கு வந்து சார். என் வயசுக்கு அனுபவத்துக்கு இவங்ககிட்டலாம் அட்வைஸ் கேட்கணுமா? எனக்கு ஏங்க, இந்த மிக்சியில பழையபடி பிளேடு போயிடுச்சு, இப்போ என்னங்க பண்றது? நாளைக்கு சரி பண்ணி தரேன். என்னது சரி பண்ணி தரீங்களா? ஏங்க, எத்தனை வாட்டி தான் சரி பண்ணி கொடுப்பீங்க? ஒன்று புதுசாக தான் வாங்கி தரலாம்ல. மாடி வீட்டில் போய் பாருங்க, அவன் பொண்டாட்டி எவ்வளோ தாங்குறான்னு. அவனை மாதிரி நீங்க என்ன தாங்கலைன்னாலும் பரவாயில்ல, வீட்டுக்கு வேண்டியதாவது வாங்கி கொடுக்கலாம்ல. அப்படி என்ன கேட்டுற போறேன்? இது என்ன புதுசா வாங்கினா ஒரு 300 ரூபாய் வருமா? தூக்கி போட்டு ஒன்று புதுசாக தான் வாங்கி கொடுங்களேன். நீ சாப்பிடுறா, நான் போய் பார்க்கறேன். இரு நானே போறேன். சொல்லுங்க சார். நான் இனி பைக்கை எடுக்கவே கூடாதுன்ற ஐடியாவில் தானே கார் அப்படி நிறுத்தி வச்சிருக்கேன். சார், அது நேற்று நைட் அவசரத்தில். உன் கதையை கேட்கறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை. முதல்ல வந்து வண்டி எடு. ஒரு 5 மினிட்ஸ் இருங்க சார். இல்லைன்னா நீங்கள் உள்ளே வந்து உட்காருங்களேன். இந்த உள்ளே வந்து உட்கார்றதுக்கு டீ காபி குடிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை. நான் ஆஃபீஸுக்கு போனோம். முதல்ல வந்து வண்டி எடு. சாப்பிட்டுட்டு இருக்கேன் சார், ஒரு 2 மினிட்ஸ். முதல்ல வண்டியை வந்து நவுத்திட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு சொல்ல. சார், சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்கிறேன்ல, வெயிட் பண்ணுங்க. என்னாச்சுடா? கார் எடுக்க சொல்லி கடுப்பேத்துறாரு. சரி போய் எடு. சாப்பிட்டு வரேன்னு சொல்கிறேன், சும்மா நோய் நோய். அதனால என்ன பெரிய கலெக்டரா? வெயிட் பண்ணிட்டோம். சீக்கிரம் போ. ஏய் சார், எங்கடா அவரு? இப்போ தான் சார் போனார். போயிட்டாரா? வண்டி இங்கே தான் இருக்கு. நடந்து போயிட்டார் சார்.
வரீங்க? கால் இருக்கு, நடந்து வரேன். வேலையை பாரு. சார் என்ன சார் ஆச்சு? எங்க சார் கூட்டு போயிட்டு இருக்கீங்க? வா. சார், கை விடுங்க சார் முதல்ல. சார் விடுங்க சார் கை. என்னது என்ன அது? போனா போது சின்ன பையன் பார்த்தா ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. ஏங்க விடுங்கங்க. ஏய், எப்படி விட முடியும்? அவனுக்கு என்ன பக்காத்து நீ வாயை மூடிட்டு அடிச்சு ஊது ஒண்ணும் இல்ல. நீ இங்கே இரு. என்ன பார்த்தா இன்னைக்கு இடிச்சவன் மாதிரி இருக்கா அவனுக்கு. வண்டியை தள்ளி விட்டுவிட்டு என்ன சார் அதுன்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி பிரச்சனை கேட்கறான். பண்ணு. சும்மா இரு நீ. சார் நான் தள்ளி தான் சார் வச்சேன். எப்படி தள்ளி வச்சு தள்ளி விட்டியா? ஏய் சார் நான் ஏன் சார் தள்ளி விட போறேன்? ஏய் நடிக்காதயா, நடிக்காத. சும்மா இரு நீ. அன்னைக்கு உங்க வண்டியில ஒரு சின்ன கீரல் விழுந்ததுக்கு அந்த பேச்சு பேசுறான். இன்னைக்கு என்ன நடக்க என் வண்டியை பிடிச்சி கீழே தள்ளிவிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறான். இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு என்னென்ன சும்மா இருக்க சொல்றியா? சார் நேற்று நான் வரும்போது உங்க வண்டி நடுவில் நின்றுச்சு. அதனால நான் தான் ஓரமா தள்ளி வச்சேன். தள்ளி வச்சியா? நீ யாரையா என் வண்டியை தள்ளி வைக்கிறதுக்கு? நீ யாரு? என்னையா பண்ணிருக்க நீ? என்ன கூப்பிட்டுருக்கணியா? அந்த டைட்டில் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தான் நானே தள்ளி ஓரமா விட்டியா? சார் சும்மா தள்ளி விட்டேன் அதே சொல்லிட்டு இருக்காதீங்க. சரி நீங்க உங்க வண்டியை நடுவுல பார்க் பண்ணீங்க. என் வண்டியை நான் எங்க வேணாலும் பார்க் பண்ணுவியா? அதை கேட்கறதுக்கு நீ யாரு? அந்த பார்க்கிங்ல எனக்கு ரைட்ஸ் இருக்கு. சரி இப்போ என்ன? இந்த பைக்குக்கு எவ்வளவு செலவாகும்னு சொல்லுங்க, கொடுத்துறேன். எது? காசு கொடுக்குறியா? இவ்வளவு பெரிய கள்ளத்துக்கு உன் கார் கண்ணாடி அடிச்சு ஒருத்தப்படி காசு கொடுக்குற வாங்கிப்பே நீ? சார் என்ன சார் இப்படி பேசுறீங்க? அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். இதெல்லாம் சரியா வராது. நீ முதல்ல வண்டியை வெளியேடு. இனிமேல் உன் வண்டியை நீங்க நிறுத்தக்கூடாது. அப்ப வேற எங்க நிறுத்துறது? கொண்டு போய் தெருல நிறுத்தியா? ஹலோ, நான் அதுக்கு இங்க தெருல நிறுத்தணும்? நான் என்ன ஓசியில இருக்கேன்? ஏய், முந்தா நேத்து வந்த உனக்கே இவ்வளவு திமிர் இருந்ததுன்னா 10 வருஷமா இதே ஏரியாவில் குடியிருக்கிற எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? போனா போதுன்னு உன் வண்டியை நிறுத்துறதுக்கு இடம் கொடுத்தா ஓவரா பேசுறியா நீ? என்ன போனா போதுன்னு இடம் கொடுத்து ஏதோ ஓனர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீங்களும் இங்க வாடகைக்கு தானே இருக்கீங்க? நான் உங்களை விட அதிகமா வாடகை கொடுத்தீங்க இருக்கேன். 10 வருஷமா இங்க இருந்தா இதெல்லாம் உங்களுக்கு ஆயிடுமா? சுமார் என்னாலையும் ஒரு அளவுக்கு தான் மரியாதை கொடுக்க முடியும். நீ என்ன எனக்கு மரியாதை கொடுக்கறது? இந்த இடத்துல பல வருஷமா நான் மரியாதையோட தான் இருக்கேன். நான் ஒரு வார்த்தை சொன்னா இந்த ஏரியாவை எனக்கு சப்போர்ட்டா ஒரு பாக்குறியா? எவன் வந்தா எனக்கு என்ன? என் வண்டி இங்கதான் நிக்கும். இதுக்கு மேல உன் வண்டி இங்க நின்னுது, தெரியாம விழுந்த கோட்டை தெரிஞ்சே போடுவேன் ஜாக்கிரதை. அதேதான், இனிமே உங்க வண்டி நடுவுல நின்னா தெரியாம விழுந்த வண்டி தெரிஞ்சே விழும். தள்ளிடுவியா நீ? என் வண்டியை தொட்டுருவியா? தொட்டு போறியா? என்ன பேசிய போறாரு. இடிச்சு என்ன அடிச்சுக்கிட்டு